ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 16ஆம் தேதிக்கான, அதாவது மார்ச் 16ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். நம்ம கூட நடப்பு நிகழ்வை ஷேர் பண்ண நம்ம ஃப்ரெண்டு சக்தி வந்திருக்காப்புல. சக்தி, வணக்கம் சார். வணக்கம் சக்தி. எப்படி சக்தி இருக்க? நல்லா இருக்கிறேங்க சார். இன்றைய நாள் எப்படி சென்றது? நல்லா போச்சுங்க சார். படித்து ஏதாவது? படித்தேங்க சார். ஓகே, சூப்பர். சக்தி, இன்றைக்கி நம்ம மொத்தமாக 4 நியூஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீ நியூஸில் பார்த்துருப்ப. எத்தனையாம் தேதி தேர்தல் வச்சுருக்காங்க சக்தி? சார், தேர்தல் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வச்சுருக்குறாங்க சார். ஏப்ரல் 23 தேர்தல் வச்சுருக்காங்க. கூடவே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மொத்தமாக 4 ஸ்டேட்டு, ஒரு யூனியன் பிரதேசம் இங்கே வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது சக்தி? 234 தொகுதி இருக்குதுங்க சார் தமிழ்நாட்டில். புதுச்சேரி அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம். இதில் எத்தனை இருக்குதுங்க? 30 இருக்குதுங்க சார். 30 இருக்குது. கேரளாவுக்கும் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை இருக்குது? அதெல்லாம் 140 தொகுதி இருக்குது. 140 இருக்குது. அஸ்ஸாமில் 126 தொகுதி இருக்குது. 126 இருக்குது. மேற்கு வங்காளம் 294 தொகுதிங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி 4 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு சொல்லியிருக்காங்களா? இப்போ தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யாருங்க? இப்போ வந்து நமக்கு ஞானேஷ்குமார் சார் இருக்கிறாருங்க சார். இவர் தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையர். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்களா? இன்னும் 2 பேர் யார்? அவங்க வந்து தேர்தல் ஆணையர்கள்ங்க சார். கரெக்டு. ஒருத்தர் வந்து தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். தேர்தல் ஆணையர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்பீர் சிங் சாந்து, விவேக் ஜோஷி, மொத்தம் 3 பேர் இருக்காங்களா? ஓகே. இப்போ தேர்தல் நடத்தை விதிகளை வந்து இப்போ அமல்படுத்தியிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா 50,000 ரூபாய்க்கு மேலே கொண்டுட்டு போகலாங்க சார். 50,000 ரூபாய்க்கு மேலே நம்ம கொண்டுட்டு போகலாம். ஓகே. ஆனால் ஆவணங்கள் வந்து முறையாக கையில் நம்ம வச்சுருக்கணும். நம்ம சும்மா அந்த ஆடு வாங்க போனேன், மாடு வாங்க போனோன்னா விட மாட்டாங்க. கரெக்டாக சக்தி? தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது திருத்தப்பட்ட இப்போ பட்டியல் விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ இதன்படி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சக்தி, ஸ்கூல் புக்கில் இருக்குது 9ஆம் வகுப்பில் தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. அங்கே இருக்கிற தகவலையும் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? அது 1961 சார். 1961 கொண்டு வந்திருக்காங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது சக்தி. நோட்டோ எப்போ கொண்டு வந்தாங்க? 2014 சார். 2014 14வது நாடாக கொண்டு வந்தாங்க. விவி பேட் எப்போ கொண்டு வந்தாங்க? அது 2014 சார். 2014. தேர்தல் பற்றியதுன்னா 15வது சட்டப்பிரிவு, அதாவது 15வது பகுதி. அடுத்து தேர்தல் முறை பற்றி 324லேருந்து 329 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தேர்தல் ஆணையற்றி பற்றியது 324. ஓகே. இங்கே வந்து நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் சக்தி. இதுக்கான பதிலை நீ சொல்லிடுவ, ஆனால் மற்றவர்கள் சொல்லணும். என்ன கேள்வி அப்படின்னா, தேசிய வாக்காளர் தினம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். இதுக்கான பதிலை நீயும் கமெண்ட் பண்ணுற. சக்திங்கிற ஐடி வரும், நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்கள? ஓகே. மற்றவர்களும் ஆன்சர் பண்ணணும். ஓகே. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தலைமை தேர்தல் ஆணையர் யார், மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க. அடுத்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இவங்களுடைய வயது என்ன, பதவிக்காலம் என்ன, அதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா தேர்தல் நடத்தை விதிகள், சட்டப்பிரிவு, இதை வச்சு தான் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஈரான் போர் தான். இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஹோர்முஸ் அப்படிங்கிற நீரிணையை மூடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதை மூடுறதுனால என்ன ஆகும்? அதை மூடுறதா இருந்தாலும் பார்த்தீங்களாங்க சார், நமக்கு எண்ணெய் ஏற்றிட்டு வந்த கப்பல் வந்து தடைபடுங்க சார். தடைப்படும். டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 எரிவாயு கப்பல் வந்துருக்கு சொல்கிறாங்க. பேர் மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். பேர் என்ன சக்தி? சிவாலிக்கு வந்து நந்தா தேவின்னு ஒரு 2 கப்பல் வந்து வந்திருக்குதுங்க சார். 2 கப்பல் வந்திருக்கு. ஓகே, சூப்பர். அவ்வளோதான் சக்தி. அடுத்து நியூஸ்க்கு போகலாமா சக்தி? அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சோனம் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த ஆக்டை போட்டு அவரை வந்து சிறையில் அடைச்சாங்க. இப்போ அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா லடாக் பிரச்சனை. இந்த லடாக் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் பேச போகிறோம். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு என்ன சக்தி? 370 சார். 370. இது எப்போ நீக்கினாங்க? குத்து மதிப்பாக சொல்லி பார்க்கலாம். 2019. கரெக்டு. 2019 டேட்டு மறந்து விட்டது. டேட் என்னங்கிறத நான் கமெண்ட்டில் போடுறேன். தெரிந்த நண்பர்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, சரிங்களா? அதாவது 2019 இது நீக்கிறாங்க சக்தி. சரி, இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் எப்படி இருந்தது சக்தி? அதாவது அங்கே போய் யாருமே சொத்து வாங்க முடியாது. அந்த மக்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சட்டங்கள் இருந்தது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு அங்கே பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. தனியாக வச்சுருந்தாங்க அவங்க.
ஆனால் இந்த 370 நீக்கின பிறகு எல்லாமே பொது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணாங்க, 2ஆக உடைச்சாங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லடாக் அப்படிங்கிறத வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க. அதுக்கு வந்து சட்டப்பேரவை இருக்கான்னு கேட்டால் சட்டப்பேரவை கிடையாது. அதுவே ஜம்மு அதுக்கு பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த லடாக் பகுதியில் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா 4 சட்டப்பேரவை தொகுதி இருந்திருக்கு. எத்தனை இருந்திருக்கு பாரஸ்தி? 4 இருந்திருக்கு. அப்போ மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பிரதிநிதிகளை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க வந்து மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ யார் பார்த்துக்குவாங்க? இப்போ வந்து பார்த்துக்கிறது பார்த்தீங்களா, நம்ம மத்திய அரசு பார்த்துக்கோங்க. மத்திய அரசு துணைநிலை ஆளுநர்னு ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணும். அவர் தான் அங்கே நிர்வாகம் பண்ணுவார். நம்மள மாதிரி எம்பி எம்எல்ஏ அங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லடாக்கில் வந்து 97% வந்து பழங்குடியினராக இருக்காங்களாம். ஸோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எங்களுக்கான சட்டங்கள் எல்லாம் நீக்கிட்டீங்க, இப்போ வந்து இந்த மத்திய அரசு வந்து 370 நீக்கிட்டாங்க இல்லையா? இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா, இந்த லடாக் பகுதியில் இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதியிலேருந்து மக்கள் அங்கே குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் சொத்தெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். அதை எதிர்த்து தான் அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6வது அட்டவணையில் வந்து எங்களுடைய பகுதியை இணைங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ 6வது அட்டவணைன்னா என்னன்னு தெரியணும்ல. அதாவது இந்த பர்லோதாய் குழு அப்படிங்கிற குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் 6வது அட்டவணையில் சேர்த்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் அவங்களுக்குன்னு சிறப்பு சட்டங்கள். அங்கே சொத்து வாங்குறதா இருந்தால் அவங்களுக்குள்ளே அவங்களே தான் வாங்கிக்கணும், நாம் வாங்க முடியாது. அரசு பணியிலையும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை, அங்கே நமக்கு கிடையாது. இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இது இப்போ எங்கே இருக்குன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியாவில் இருக்குது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் கரெக்டு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த அஸ்ஸாம், மேகாலயம், மிசோரம், திரிபுரா இந்த மாதிரி அந்த மாதிரி மாநிலங்களில் இப்போ இருக்குது. ஆனால் மற்ற இடங்களில் இல்லை. இப்போ இந்த லடாக் பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 6வது அட்டவணையில் எங்கள் பகுதியையும் இணைங்க, எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயம் தானே? ஏன்னா அந்த பக்கம் 97% பழங்குடி இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க பாரு சத்தி. 244 உட்பிரிவு 2, 275 உட்பிரிவு 1. இந்த 2 சட்டப்பிரிவும் பழங்குடியின மக்களுக்கு நிர்வாகம் செய்வதற்கான வழிகளை ஏற்படுத்துது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு தன்னாட்சி குழுவை ஏற்படுத்திக்கிறாங்க. இதை இங்கே கொடுத்துருப்பாங்க பத்தி. 30 பேர் கொண்ட தன்னாட்சி கவுன்சில் அப்படிங்கிற குழு அமைச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ள அவங்களுக்கு தேவையான நிர்வாகத்தை பண்ணிக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா வடகிழக்கு இந்தியாவில் இருக்குது, வடகிழக்கு மாநிலங்களில். கரெக்டு. இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு சத்தி, பொது சிவில் சட்டம் சட்டப்பிரிவு 44. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க, கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை கேட்டிருக்காங்க. பொது சிவில் சட்டம்னா 44. ஓகே. அடுத்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை பற்றி கொடுத்துருக்காங்க சத்தி. இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம். தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இப்போ எப்படி இருக்குதுன்னா, அந்த தனிநபர் வருமானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 3,61,619 ரூபாய். மாதத்துக்கு கிடையாது, ஒரு வருஷத்துக்கு. சராசரியாக ஒரு தமிழக மக்கள் ஒருத்தர் 3,61,619 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடுவாங்க இல்லையா? இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 13% கல்விக்காகவே செலவு பண்ணுறாங்க. அடுத்து 5% சுகாதாரத்துக்காகவும் செலவு பண்ணுறாங்க. சரி, மொத்த தேசிய மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.64 இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மனித வளர்ச்சி குறியீடு எவ்வளோ இருக்குது சதி? 0.69. நம்ம அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கோம். 2024-2025 தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதில் 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகே. இப்போ இதில் எப்படி கேள்வி கேட்கலான்னா, இந்த தலா வருமானம் எவ்வளோன்னு கேட்கலாம், அந்த அமௌண்ட்டை கேட்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனித வளர்ச்சி குறியீடு என்னன்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்டு கேட்கலாம். இல்லை நீ வந்து இப்போ குரூப் 2 எழுத போகிற அப்படின்னா அங்கே வந்து மெயின்ஸில் வந்து இப்போ தமிழ்நாடு இப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குது, தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்குது, அந்த மாதிரி நீ வந்து நிறைய கருத்துக்களை இதை வச்சு சொல்லலாம். இந்த பொது சிவில் சட்டம் இருக்குல்லையா சத்தி, இந்த ஆர்டிக்கல் முக்கியம். அடுத்து 6வது அட்டவணை என்னென்னு பார்த்தாச்சு. அவ்வளோதான் சத்தி. நம்ம இன்றைய வீடியோவில் 4 முக்கியமான டாப்பிக்கை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துக்கும் நான் நம்புகிறேன். சத்தி, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார். யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. இதே மாதிரி தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நானும் சத்தியும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துகிட்டே இருப்போம். சரி, ஓகே. நாங்கள் இப்போ விடைபெறுகிறோம். சத்தி, நன்றி, வணக்கங்க சார். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.